கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமலான் மாதத்தினுடைய பிறை 15வது தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த வணக்கம் உள்ளிட்ட ஏனைய ரமலானிய வணக்கங்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. சிறந்த இந்த ரமலானில் ஒவ்வொரு இரவுகளும் அல்லாஹ்வினால் வழங்கப்படுகிற நரகத்தினுடைய விடுதலையாளர்களுடைய பட்டியல்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பெயர்களையும் அவன் இடம் தரச் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இறைமறை குர்ஆனினுடைய சூறாக்களில் சூரா அன்-நூர் நிறைவாக படிக்கப்பட்டு சூரா அல்-ஃபுர்கான் அதுவும் முழுமையாக ஓதப்பட்டு சூரா அஷ்-ஷுஅரா அதுவும் முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 17.25 ஜுஸுகள் 18.25 ஜுஸுகள் ஓதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையோடு 20 ஜுஸுகள் நிறைவடையும். இறைமறை குர்ஆனினுடைய 3 பாகத்தில் 2 பாகத்தினுடைய நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆனோடு நம்மை என்றென்றும் தொடர்பாக்கி வைப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நேற்றைய தினம் நாம் சூரா நூரை குறித்த ஒரு தகவலை சொன்னோம். அது ஒவ்வொரு இல்லங்களிலும் வாசிக்கப்பட வேண்டிய சூரா. ஒவ்வொரு தனி நபர்களும் அதை எடுத்து படித்து அதை உள்வாங்க வேண்டிய சூரா. ஒவ்வொரு ஒழுக்கங்களும் அதன் அழகான முறையில் அல்லாஹ் தஆலா நாம் புரியும் விதத்திலேயே போதிப்பான். ரொம்ப சிரமப்படவே தேவையில்லை, நம்ம விளங்குற மாதிரியே அல்லாஹ் சொல்றோம். இன்னைக்கு நாம் ஆரம்பிச்ச அந்த ஆயத்திலேயே அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்க ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. ஒமன் யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், யாரு ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவாங்களோ ஃபஇன்னஹு, அப்ப ஷைத்தான் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, யர்முரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான விஷயத்தை வெறுக்கத்தக்க விஷயங்களை அவன் நமக்கு ஏவ ஆரம்பிச்சிருவான். அவன் ரூட்ல நம்ம போறோம்னு தெரிஞ்சிட்டாலே, சரி நம்ம கூப்பிடுறதுக்கு வாரான் அப்படின்னு விளங்கிட்டாலே, அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருவான். இறைவன் தொழுகைக்கு அழைப்பொழி கொடுக்க சொன்னா அழைக்கும் பொழுது 2ல ஏதாச்சும் ஒண்ணு முடிவெடுக்கிறான். போறதா வேணாமான்னு முடிவெடுக்கிறான். இறைமறை குர்ஆன் கற்கக்கூடிய கலாச்சாரிகளுக்கு பிள்ளைகள் அனுப்புறதுல பெற்றோர்கள் செய்யக்கூடிய அசால்ட்டு, கவனமின்மை, அது போகவா வேணாமா, இதை தேர்ந்தெடுக்கிறதா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் அப்படி சருகும் பொழுது இப்ப இப்லீஸ் பார்க்கறான், சரி இவன் நம்ம வழியில வர ஆரம்பிக்கிறான். இவன் அங்க கட்டளைக்கு சரியா செவி சாய்க்கல, அப்ப இவன் நம்ம இதுக்கு கொஞ்சம் திசை திரும்ப ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இந்த இளம் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆனான செய்திகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க பத்திரிகைகளில். பொள்ளாச்சி போன்ற சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப பிரபல்யமாகவே பேசப்பட்டது, பகிரப்பட்டது. அந்த கயவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பெண்கள் நம்ம பக்கம் திசை திரும்புறாங்களான்னு பார்ப்பாங்க. அந்த அயோக்கியர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்கள் இளம் பெண்கள் நம்ம பக்கம் திசை திரும்புறாங்களா, எந்த வகையில திசை திரும்புறாங்கன்னு பார்ப்பாங்க. சில பெண்கள் அழகுக்கு அடிமையாக இருப்பாங்க.
அழகானவங்களை காணுகிற பொழுது கொஞ்சம் கவனம் இந்த பக்கம் திருப்புவாங்க. சில பெண்கள் காசுக்கு அடிமையா இருப்பாங்க. அந்த காசுகள் இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கு என்ன செய்வாங்க, அந்த லேசா அதை தூவம் போட்டு திசை திருப்ப வைப்பாங்க. சில பெண்கள் ஊர் சுத்துறதுல அதிகமா கவனமா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு. சில பிள்ளைகள் திங்கிறதுல கவனமா இருப்பாங்க. ஓசியில திங்கிறது, அந்த தீனை போடுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இப்படி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்கல? பத்திரிகை செய்தி தான். அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்றான் இல்லையா, பண்ணிட்டு செய்தியை கொடுக்கிறான். எதனால எல்லாம் இவர்கள் ஏமாறுகிறார்கள், இதனாலதான் ஏமாறுறாங்க, இவர்களிடம் இருக்கக்கூடிய பலகீனங்கள் என்ன, அதை முதல்ல அவன் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான். அதுல அவன் பிஹெச்டி பண்ணி வச்சிருக்கான். இந்த பெண்களை நாசமாக்குறதுக்கு அவன் அதுல பிஹெச்டி பண்ணி வச்சிருக்கான். எந்த வகையில எல்லாம் இவங்களை திசை திருப்ப முடியும் எல்லா இதையும் நல்லா கை தேர்ந்து வச்சிருக்கிறான். அந்தந்த பெண்கள் அவரவர்களின் மூலமாக, சில பெண்கள் கட்டுடலை பார்த்து மயங்கிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு இதுகள் இதனால் கவரப்பட்டு சீரழிக்கப்படுறாங்க. முதல்ல இவன் வேலை என்னன்னா, நம்ம பக்கம் திசை திரும்புறானான்னு பார்க்கலாம். எந்த பெண்கள் இல்லத்திலேயே ஒழுக்கம் ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டார்களோ அவங்க தன் கவனத்தை எந்த சூழல்களிலேயும், அவன் எவ்வளவு பெரிய ஆஜானுபவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகு சௌந்தரியமானவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வ செழிப்பு உள்ளவனா இருந்தாலும் சரி, அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது தகாதது என்று அவர்களிடம் போதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதியற்றவர்களோடு பயணிக்க கூடாதுன்னு இல்லத்தில் அவர்களுக்கு சிறு விராயத்திலேயே ஊட்டப்பட்டிருக்கிறது, நெறியூட்டப்பட்டிருக்கிறது. அது செறிந்து இருக்கிற காரணத்தினால் இவன் எவ்வளவு பெரிய இதை காட்டினாலும் சரி அந்த பக்கம் திசை திரும்பவே மாட்டாங்க. சும்மாதான பாக்குறாங்க. பாக்குறதுல என்ன இருக்கு, 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசினா என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அசால்ட்டான தனம் அவர்களிடம் இல்லாது இப்படி இருந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க, இல்லைன்னா மாட்டிக்கிடுவாங்க. அதான் இங்க அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ பொதுவாதி ஷைத்தான், யாரு ஷைத்தாண்ட அடிச்சோட பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க, லேசா கவனம் திருப்ப ஆரம்பிச்சிருவாங்களோ அவன் என்ன ஆயிடுறான்னு சொன்னா கண்ட்ரோல கையில எடுக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படியா? இப்ப இந்த ஷைத்தான் கூப்பிடுற மாதிரி என்ன பண்றான், உதாரணத்துக்கு சொல்லு, இந்த ஷைத்தான் கூப்பிடுற மாதிரி வாங்கலாம், அப்படி டீ சாப்பிட்டு வருவோமா, அப்படி காபி ஷாப்புக்கு போவோமா அப்படின்பா. ஒரு இதான நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படிமா, பார்க்குக்கு போவோமாமா, பீச்சுக்கு போவோமாமா, கடைசியில எங்கேயாவது கூட்டு போய் ஆளை சீரழிச்சு நாசமாக்கி நடுத்தருவுல விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரிதான் மேப்தியன் இப்லீஸ். அவன் வேலை தானே, அதுவும் அவன் வேலை தானே. என்ன பண்ணுவான், நம்ம பக்கம் திசை திருப்புறான்னா திருப்பிட்டான்னா கொஞ்ச நேரம் உட்கார, இப்ப என்ன அவசரம்பா, இதுல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருப்பா, இல்ல இதை செய்யுமா, இல்ல இதை பாருமா, இதை செய்ய அப்படின்னு சொல்லி அவன் திசை திருப்ப. அவன் மானக்கேடான விஷயங்கள், வெறுக்கத்தக்க விஷயங்கள் எல்லாத்தையும் ஏவ ஆரம்பிச்சிருவான். இப்ப இவன் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான், அதுலயே திளைக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அது ஒரு பெருசா முதல்ல அது ஏதோ தப்பா தெரிஞ்சது, இப்ப அது அவனுக்கு தப்பா தெரியாது. அதுல ஒரு இன்பத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு ஆசையை கொடுத்து அதுலயே அவனை மூழ்கடிக்க செஞ்சிருவான். வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, ஹிதாயத் கொண்டுதான் நாம ஆரம்பிச்சோம். யாரை சொல்றது, நாம ஆரம்பிச்சது. வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் யாரின் மீது இல்லாது போயிருக்குமோ, அப்படி இல்லாது இருக்குமே, ஆனால் மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்கள யாரும் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக இருந்திருக்க முடியாது, தூய்மையாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மன் யஷா, அல்லாஹ் தான் என்ன செய்யறான், அவன் நாடியவர்களை பரிசுத்தமாக ஆக்குகிறான். நாமெல்லாம் நல்லொழுக்கமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த இருக்கிறதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் நாடி பரிசுத்தமாக்குறேன்னு சொல்றான். இல்லைன்னா இவனை இப்லீசுடைய வலையில சிக்க வச்சிருப்பான். இவன் நாடாம இவனை நாம நல்வழிப்படுகிறோம் என்றால் நல்வழிப்படுவதற்கு அல்லாஹ்வின் நாட்டம் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனாலதான் நாம அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். அல்லாஹ் எங்களை காப்பாற்றி வச்சிருக்கிறீ, எங்களை நல்வழிப்படுத்தி வச்சிருக்கிறீ, நேர்வழிப்படுத்தி வச்சிருக்கிறீ, உனக்கே எல்லா புகழும் சுக்ர் செய்வது. அதுதான்
ஒலா எத்தனை உள் பகுதி நிற்கும் அடுத்து அல்லாஹ் உபதேசம் செய்யலாம். இதுதான் அதாவது சில ஆயத்துகள் நம்ம ரொம்ப விரிவா அதை கொண்டு உள்ள போய் ஆழமா சிந்திச்சுதான் விளங்கணும்ங்கிறது இல்லை. மேலோட்டமாக பார்த்தாலே சில ஆயத்துகள் விளங்கிடும். சில ஆயத்துகள் எப்படி பார்த்தாலும் விளங்காது. அப்படிப்பட்ட ஆயத்துகள் இருக்கு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், அது விளங்கிக்கவே முடியாது அந்த ஆயத்தை. அது அந்த ஞானம் கொடுக்கப்பட்ட நுட்பமான ஞானம் கொடுக்கப்பட்டவர்களால் மாத்திரமே அதை புரிய முடியும். அவர்களின் மூலமாகத்தான் நாம் விளங்க முடியும். இன்னும் சில வரிகள் இருக்கு, விளங்கவே செய்யாது. அது எப்படி புரிஞ்சிக்க முடியாது. அவன் தான் வெளியானவன், அவன் தான் உள்ளானவன், அவன் தான் ஆரம்பமானவன், அவன் தான் கடைசியானவன்மா. அதெல்லாம் நாம மேலோட்டமான முறையில் விளங்க முடியாது. அதை விவரிக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைவர்களுக்கு வரவும் செய்யாது. அவன் தான் ஆரம்பிச்சதே ஆரம்பம், அவள் ஆகிருமா, அவன் தான் கடைசியானவன்பா. புவல் தாகிருமா, வெளியானவனும் அவன் தான்மா. புவல் பாத்திருமா, அவன் தான் பாத்தியன் அந்தரங்கமானவன்பா. இதுல என்ன சொல்ல வாரா அல்லாஹ்? பெரிய ஞானத்தின் செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. அது சாமானியர்களால் விளங்க முடியாது. சிலர்கள் அதை விளக்க முனைகிற பொழுது அவங்களே கூட வழிகேட்டில் உள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதை விளக்கணும்னு போகும்போது அது வழிகேட்டில் போற வாய்ப்பும் இருக்கு. என்ன, அவன் தான் வெளியானவன் அப்படின்னா வெளியானவன் எல்லாம் அல்லாஹ்ன்றான் அப்படி சொன்னவன் இருக்கிறான். நீ யாருப்பா? நீனும் அல்லாஹ், நான் அல்லாஹ்ன்றோம். அது விவரிக்க முடியாம தான் படிச்சிடும், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த ஆயத்துகள் அப்படி இல்லை, சும்மா மேலோட்டம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை நீங்க வீட்டுல ஓதி பொருளை சொல்லுங்க. வீட்டுல சும்மா உட்கார்ந்து வாசிங்க, உங்க பிள்ளைகளை உட்கார வச்சு வாசிங்க, உங்க மனைவி உட்கார வச்சு வாசிங்க, உங்க கணவரை உட்கார வச்சு பெண்கள் வாசிங்க, பிள்ளைகள் எல்லாத்தையும் வச்சு வீட்டுக்குள்ள வாசிக்க வேண்டிய சூறா, வீட்டுக்குள்ள படிக்க வேண்டிய சூறான்னு. ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருள் இருக்கு இல்லையா, அந்த அருள்படையை பெற்றவங்க நல்ல வசதி வாய்ப்புள்ளவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க உங்க உறவினர்களுக்கு தேவையுடையவங்களா இருப்பாங்க, ஏழைகளுக்கு வறியவர்களா இருப்பாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய வழியில தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் நீங்க எதையும் உங்களுடைய ஏதோ மனஸ்தாபம் சின்ன சின்ன விஷயங்களால நான்லாம் அதெல்லாம் உனக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியெல்லாம் செஞ்சிடாதியோ. நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்யுங்க, உங்க மனோ இச்சைக்காக வேண்டி செய்யாது. எனக்கு பிடிச்சிருக்கு அதனால், எனக்கு பிடிக்கல அப்படி இல்லப்பா. ஒரு ஏழை வாடுகிறான் என்றால் அந்த பசியோடு வாடுகிற ஏழைக்கு நீங்கள் உணவளியுங்கள். உறவுகள்ல சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அந்த உறவு நம்ம மதிக்கிறானோ இல்லையா அதெல்லாம் தேவையில்ல. நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்தானோ இல்லையா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம கண்டுக்கிறானோ காணலையா அதெல்லாம் தேவையில்ல. நமக்கும் அவனுக்குமான தொடர்பாடல் அல்ல, நமக்கும் அவனுக்குமான தொடர்பாடலாக இருக்கும். யாருக்காக நீ வழங்கினாய் என்றால் நான் அவனுக்காகத்தான் வழங்கினேன் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றோம். நீங்க இதெல்லாம் என்ன செய்ய, மனஸ்தாபங்கள் அவர் வீட்டுக்குள்ள எல்லா பார்த்தாலும் கசடா கிடக்கும். அவன்கிட்ட பேசிடாத, இவன்கிட்ட போயிடாத, அங்க சொல்லிடாத, இங்க இருக்கிறாத, அவளை கூப்பிடாத, அவளும் கூடா செஞ்சாங்க, அவனுக்கெல்லாம் உதவி செஞ்சிடாத, இப்படின்னு இந்த வீட்டுக்குள்ள முசீபத்து சுற்றி கிடக்கு பார்த்தீங்களா. இப்ப நீங்க ஆயத்தை வச்சு சூரா 100 நாளே ஒளி. இந்த ஆயத்துகள் எங்கு ஓதப்படுகிறதோ அந்த இடம் பிரகாசமாகிவிடும். உள்ளங்கள் இருள் அடைந்திருந்தால் அதற்குள்ளால் இந்த ஒளி புகுந்து அதை ஒளிவாக்கிவிடும். அதை வாசிக்க சொல்லும் பொழுது பாத்தீங்களா, இப்ப அல்லாஹ் சொல்லலாம், நாம மனஸ்தாபம் எல்லாம் படக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள சொல்லலாம், யார வச்சு சொல்றது, ஏதோ ஒரு உபதேசம் பண்ணணும், உபதேசம் பண்ண ஆரம்பிச்சா கேட்க மாட்டாங்க, யார முன்னிறுத்தி பண்றது, அல்லாஹ்வும் முன்னிறுத்த வேண்டியதுதான். இப்ப நீங்களும் நானும் அல்லாஹ்வுக்கு அடிமைதானமா, அதனால இப்ப நாம இந்த ஆயத்துக்கு அமல் செய்யலாம் இல்லையா, இதுக்கு அமல் செஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்படுவானா மாட்டானா, அல்லாஹ் சந்தோஷப்படுவான்ல என்று யாரிடமும் நாம் பேச முடியும். ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆயத்தை உள்ள வைக்கும் பொழுது எல்லாருமே தலை சாச்சிருவாங்கல்ல. ஆமா ஆமா சரிதான், நானும் அப்படிதான் கொஞ்சம் பேசாம இருந்துட்டேன், நான் கொஞ்சம் உதவி செய்யாம இருந்துட்டேன் அப்படின்னு நினைப்பான் இல்லையா. அல்லாஹ் அதை சொல்லிட்டு என்ன சொல்றான், கொஞ்சம் நீங்க விசாலமான மனசோடு நடந்துக்கங்கம்மா. அல்லாஹ் சொல்லும் பொழுது
கொஞ்சம் விசாலமான மனசோட நடந்துக்கோ, கொஞ்சம் தாராள தன்மையோட நடந்துக்கோ. ஒல் யஸ்ஃபஹு ஒல் யஅஃபு ஒல் யஸ்ஃபஹு, கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன், என்ன பெருசா வந்துட போகுது, கொஞ்சம் விசாலமா நடந்துக்கின்றன, கொஞ்சம் விசாலமான மனசோட ஆயிருங்களேன். இருக்கிற மனசோட கருந்த மனசோட இருக்கிறியா, கொஞ்சம் கொஞ்சம் திறந்துதான் வைங்கள மனச சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம். அலா துஹிப்பூன, உங்களுக்கு ஆசை இல்லையா, உங்களுக்கு ஆசை இல்லையா, ஐயஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும், உங்களுக்கு ஆசை இல்லையா, அல்லாஹ் அதே இறுக்கத்தோட தான் உங்களை அணுகணுமா, அல்லாஹ் உங்களை கண்டுக்காம விடணுமா? நீங்களும் தான் அல்லாஹ்வுடைய சொல்ல சில நேரம் புறக்கணிச்சு இருக்கிறீங்க. அவன் கூட்டத்துக்கு போகல, செய்யல, அவன் அலைச்சலுக்கு வரல, அவன் கட்டளைகளை சரியா செயல்படுத்தல. சரி, அதற்காக வேண்டி அவன் உங்களை துரத்தி விட்டுன்னு ஆசைப்படுறீங்களா? அவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? என்ன லாஜிக்கு? நீங்க மாத்திரம் அப்படி நடந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லாஹ் மாத்திரம் உங்ககிட்ட இப்படி நடந்து, என்ன முரண்பட்டவர்கள் இது? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் துஹிப்பூன, உங்களுக்கு ஆசை இல்லையா? நீங்க மாத்திரம் ரொம்ப யோகியமா அல்லாஹ்வோட நடந்துக்கிட்டீங்களோ? அவன் கூட்டத்துக்கெல்லாம் போய் அவன் சொல்றதெல்லாம் செஞ்சு அவன் கட்டளைகள்லாம் மதிச்சு ஒண்ணுமே மீறாம சரியா நடந்துக்கிட்டீங்க. அப்படியா? என்னமோ இவன் வராததுனால தராததுனால நான் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யறிய, நான் வளர்க்க மாட்டேன்னு சொல்றிய. இதை கேட்கும் போது வீட்டுக்குள்ள சுருக்குன்னு வழங்குமா இல்லையா? எல்லாத்துக்கும் ஆமா ஆமா நாம செய்யக்கூடாது, புரியுமா இல்லையா? அல்ல ரொம்ப லேசா சொல்றான். நம்ம கும்பல பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லணும், இங்க பாருமா அல்லாஹ் தாலா சொல்றாமா, அந்த நூறுல நான் இடையிடை செய்திகளை மாத்திரம் தான் சொல்லிட்டு போறேன், ஃபுல்லா நான் வாசிக்கல, அந்த சூரா நூறையே வாசிக்கல, இடையில சொல்லிட்டு போறேன். அல் கபீஸாத்து லில் கபீஸீன வல் கபீஸூன லில் கபீஸாத் அத்-தய்யிபாத்து லித்-தய்யிபீன வத்-தய்யிபூன லித்-தய்யிபாத். அல்லாஹ் சொல்றான், அல் கபீஸாத்து லில் கபீஸீன வல் கபீஸூன லில் கபீஸாத். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்கள், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு, இதான் பொருத்தம். அதே மாதிரி நல்ல தூய்மையான ஆண்கள் நல்ல தூய்மையான பெண்களுக்கு, நல்ல தூய்மையான பெண்கள் நல்ல தூய்மையான ஆண்களுக்கு. இவங்க தான் இதுக்குதான் தகுதியானவங்க. கெட்டவங்க நல்லவங்களுக்கு தகுதி இல்லை. நீ யாருமா? பிள்ளைகிட்ட போதிங்க, நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, நம்ம குடும்ப பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா, தாய் தரப்பு எவ்வளவு பரிசுத்தமான ஆளுன்னு தெரியுமா, எவ்வளவு ஒழுக்கமான ஆளுன்னு தெரியுமா. இப்படிப்பட்ட பரிசுத்தமான நாம நமக்கான ஜோடிகளை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அதே தன்னுடைய தகுதியுள்ள நல்லவங்களா தேர்ந்தெடுத்ததா பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு கெட்டவங்களை தேர்ந்தெடுத்ததா என்ன ஆயிடும் நிலைமை? போதிக்கலாம் பிள்ளைகளுக்கு, யாரை வச்சு போதிக்கிறது? ரப்ப வச்சுதானே போதிக்க முடியும் பிள்ளைகளுக்கு. இந்த ஆயத்தை வாசிக்கும் போது பிள்ளைகள் உணர்வாங்கல்ல, நீ இந்த ஆயத்தை கொஞ்சம் எடுத்து வாசிமா, பாருமா, பிள்ளைகளுக்கு சொல்லலாம்ல. வேற அவன்கிட்ட எந்த புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொல்ல முடியும் அவனை ஒழுக்க நெறிப்படுத்துவதற்கு? இதை கொடுக்கக்குள்ள யோசிப்பான், ஆமா சரிதானே, நாம தவறான அதை சூஸ் பண்ணிடக்கூடாது, என்னதான் இருக்கட்டுமே, என்னதான் அழகு இருக்கட்டுமே, தவறுன்னு வந்துட்டான் எம்மா அந்த பிள்ளைகிட்ட சொல்லணும். நல்ல விலை உயர்ந்த இதான் வச்சிருக்கு இது, நம்ம வீட்டுல பாத்ரூமுக்கு வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த கக்கூஸ் இருக்கு இல்லையா, அந்த உட்காரமே அது ரொம்ப விலை உயர்ந்தது, இருக்கிறதுலயே ரிச்சஸ்டா வச்சிருக்கிறோம், வீட்டுல வச்சிருக்கிறோம். நீங்க சும்மா போய் உட்கார்ந்தோம்னா போதும், அதுவா எல்லாத்தையும் முடிச்சு நம்மள அனுப்பி விட்டுறோம். அப்படிலாம் இருக்குல்ல, இப்ப இருக்கா இல்லையா? வைப்பீப்பு ஒண்ணுத்தையும் காணமேன்னு நானும் ஒரு தடவை கேட்டேன், ஒண்ணுத்தையும் காண வைப்பீப்பு பார்த்தா எல்லாம் பட்டனா இருக்கு. உள்ள போய் உட்கார்ந்தாச்சு, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பைப்பையும் காணும் ஒண்ணுத்தையும் காணும். என்னடா இது வித்தியாசமா இருக்கு? முதல்ல 2004 நினைக்கிறேன், 2003 அப்பவுமே அதுல உட்கார்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. உட்கார்ந்தா ஒண்ணுத்தையும் காணும், சுத்தி ஒண்ணுத்தையும் காணும். என்னடா ஒண்ணுமே காணுமேன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன், சுத்தி எல்லாம் பட்டனா இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு நைப்போங்கெல்லாம் பட்டுன்னு அடிச்சது புள்ளி, ஏதாச்சும் ஒண்ணு எங்கேயாவது பட்டு சொல்லிட்டு அறவாயிடக்கூடாது. அது பாட்டுல சரி இருந்தாலும் முடிவு அவன் அதை ஆபத்தா வைக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப உயர்ந்த இடம், அது ஆபத்தா வைக்க மாட்டாங்க, அது செக்யூரா தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. பக்கத்துல போன் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் உள்ள நியூஸ் பேப்பரும் வச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கு உள்ள. அது என்னெல்லாம் தனியா எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு.
அவன் பாருங்க நானும் சரி ஒவ்வொன்னா வைப்போம்னு நினைச்சா அதுவா அழகா எல்லாத்தையும் முடிச்சு அனுப்பி விட்டுடுச்சு. நம்ம கைக்கு வேலையே இல்லை, டச்சே பண்ணாம பரிசுத்தமாக்கி விட்டுடுச்சு. சரி, நான் எதுக்கு சொல்றேன்னா இவ்வளவு விலை உயர்ந்தது தானே, நல்ல விலை உயர்ந்தது இல்லையா? ஒரு நாள் அதுல சோத்தை போட்டு சாப்பிடலாம் முடிவெடுக்க முடியுமா? ரொம்ப விலை உயர்ந்தது இல்லையா? அதை நல்லா கழுவி சுத்தமாக்கி நல்லா தொடச்சி இடைச்சி வச்சா கூட சாப்பாடு போட்டு சாப்பிட முடியுமா? அல் கபீசாத்து லில் கபீசீன வல் கபீசூன லில் கபீசாத் அத்தய்யிபாத்து லித் தய்யிபீன வத்தய்யிபூன லித் தய்யிபாத். எங்க எங்க எதை வைக்கணுமோ அங்கங்கதான் அதை வைக்க முடியும். எது எதுல எதை பயன்படுத்தணுமோ அதுக்கு அதை பயன்படுத்தணும். நல்லவர்கள் நல்லவர்களோடு தான் தொடர்பாக முடியுமே தவிர கெட்டவர்களும் நல்லவர்களும் தொடர்பாக முடியாது. பரிசுத்தமாகி அது வேற, நிலைமை வேற. ஏற்கனவே நம்ம நேர்த்தோது நாயத்தில் வந்தது அஸ்ஸானியத்து வஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸான் அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்து நம் முஷ்ரிகா வஸ்ஸானியத்து லா யன்கிஹு இல்லா ஸானி நம் முஷ்ரிகும் தெளிவா சொல்றான் அல்லாஹ். நீ யாரு? அல்லாஹ் பாதுகாக்கணும். விபச்சாரியா இல்ல விபச்சாரம்னா யாரோடு நாம் தொடர்பாக்குவது? பிள்ளைகளுக்கு போதிக்கணும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ரொம்ப தெளிவா போதிக்கணும். ஏன்னா கிளாஸ்கள்ல செக்ஸ் போதிக்கப்படுகிறது, போதிக்கப்படுவதை ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள். அவன் அங்கேயே பாலியல் இதுகளை தூண்டலாம். அதற்கான ஆசிரியர்கள், ஏன் இந்த ஆசிரியர்களை கெட்டு கிடக்கக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்கு. மதிப்பெண்கள் பெற வேண்டுமானால் தன்னுடைய மானத்தை இழக்க வேண்டும்ங்கிற நிலம் ஆகிடுச்சு இல்லையா? நிறைய இதுல நல்லதை போதிக்க வேண்டிய கடமை இருக்கு. அல்ல வரிசையா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும். உங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா எந்த மாதிரி ஒழுக்கத்தோட போகணும்? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போகும்போது நாம் எப்படி தெரியுமா போகணும்? சலாம் சொல்லணும். ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நம்ம பிள்ளைக்கு ஒரு பெற்றோர் எப்படி ஒரு சங்கையான மரியாதையான மாண்பான பரிசுத்தமான ஞானம் உள்ள நல்ல பெற்றோர் தம் பிள்ளைக்கு எப்படி உபதேசம் செய்வாங்களோ அந்த மாதிரி நம்ம ரப்பு நம்ம கிட்ட பேசணும். இது அவன் பேசுறான் நம்ம கிட்ட. பெரியார் தாசன் சொல்லிட்டு அப்துல்லாவை மாறி வந்தார் இல்லையா? பெரியார் தாசன் சொல்லிட்டு வந்தாரு, அப்துல்லாவை மாறினாங்க இல்லையா? அவர் பல்வேறு தளங்கள்ல பயணிச்சு இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அப்படி பயணிச்சு வருகிற பொழுது அவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு வேதங்களையும் தொட்டேன். அவங்க வேதம்னு சொல்றாங்க, அதெல்லாம் தொட்டேன். அதெல்லாம் நான் எடுத்து வாசிக்கும் பொழுது என் மனதில் யாரோ யாருகிட்டையோ ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு வழங்கல. முன்ன பின்ன முரணாவும் கிடக்குது. திடீர்னு சொல்றாங்க, திடீர்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம வேற ஒண்ணுக்கு போகுது. இது என்னடா இது? யாரோ யாருக்கிட்டையோ எதையோ பேசுறாங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி அதனுடைய பயணங்கள் எல்லாம் இருந்தது. இடையிடையே திடீர்னு திரும்பி பார்க்கிற மாதிரி நம்ம பக்கம் செய்தி வந்த மாதிரி தான் இருந்ததை தவிர பரிசுத்தமான நேரடியான தகவல் தொடர்பாக தெரியல என்று நான் இறைமறை குர்ஆனை தொட்டு அதனுடைய பொருளை வாசிக்க துவங்கினோ யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசுறாங்கிறத நான் உணர்ந்தேன். யாரோ ஒருத்தன், அப்ப அவர் இஸ்லாத்துல வரல இல்லையா, அதுக்கு முன்னாடி தொட்டவர் இல்லையா? அதனால யாரோ ஒருத்தன் நம்ம கிட்ட பேசுறான், என்கிட்ட பேசுறான் நேரடியா. நான் வாசிச்சுக்கிட்டே போறான், என்கிட்டயே பேசிட்டு வரான். அப்படி நான் உணர்ந்தேன்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி நம்ம கிட்ட பேசுறான். சஹாபாக்கள் அல்லாஹ்வோடு பேசணும்னு ஆசை இருந்தா குர்ஆனை தூக்கிட்டு வரணும். எடுத்து வாழ ஆரம்பிச்சா அவன் நம்ம கிட்ட ஏதோ செய்தி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குவான். இன்னைக்கு நிறைய கடலை போடுறாங்கல்ல, நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, போன எடுத்தா சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுறான்னு விளங்க மாட்டேங்குதுல்ல. ஆனா இறைமறையோடு காதல் கொண்டு விட்டு இறைவனோடு காதல் கொண்டு விட்டால் உங்களுக்கு அலைபேசிகளாக செல்பேசிகளாக குர்ஆன் உங்களை தொடர்பாடல் பண்ண துவங்கிடும். அதை நீங்க கீழே வைக்கிறதுக்கே மனசு வரலாம். இப்ப சில பேருக்கு செல்போனை கீழே வைக்கவே மனசு வரல, தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான்ல. இவன் இந்த வரிகள் எல்லாத்தையும் தேய்க்க ஆரம்பிச்சிருவான். அந்த கைகள் எல்லாம் அந்த குர்ஆனோடு தொடர்பாக ஆரம்பிச்சிடும். யாரோ ஒருத்தன் என்கிட்ட பேசுறான் பாரு, என்ன மாதிரிலாம் பேசுறான் என்கிட்ட. அவன் பேசுகிற பொழுது ஒரு ஆசானாக அணுகுவான், அன்பாளனாக அணுகுவான், நண்பனாக அணுகுவான்.
சிநேகிதனாக அணுகுவான். எல்லா விதமாகவும் நம்மகிட்ட அணுகலாம். பல்வேறு கோணங்களில் இறைவன் நம்மை அணுகக்கூடிய சூழலை பார்க்க முடியும். ஒரு ஆராய்ச்சியாளனாக அணுகுவான் அல்லாஹ், அறிவு முதிர்வின் வேதையாக அல்லாஹ் அணுகுவான், பச்சை குழந்தை கிட்ட பேசுற பதுமையாக அணுகுவான், சில நேரங்கள் ஒண்ணுமே புரியாத வேதையாக அணுகுவான். இப்படி எல்லாம் பல்வேறு விதங்களில் தளக்கலாக அல்லாஹ் அணுகுவான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. அப்படி பார்த்த அவ்வளவு ரசனை. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீ எப்படி செய்யாதம்மா, உள்ள நுழைஞ்சிடாது, சரியா, வீட்டுக்குள்ள போயிடாத, பிள்ளைகளை உதவி செய்யற மாதிரி சலாம் சொல்லணும். அனுமதி கேட்கணும், அங்கே அனுமதி வந்தாதான் போகணும், சரியா. தாலிக்கும் கைவிடணும், அதாம உனக்கு நல்லது. நமக்கு ரெஸ்பெக்ட் ஒண்ணு இருக்குல்ல, சும்மா கண்டவன் வீட்டுக்குள்ள போறதா, திறந்த வீட்டுக்குள்ள யாரோ அந்த மாதிரி வாரான்றோம், நாம அப்படிப்பட்ட ஆளா. தாலிக்கும் கைவிடலும் அப்படி போறதா நல்லது, உங்களுக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. அல்லக்கும் ததக்கரும், கொஞ்சம் நீங்க ஒரு நல்ல விதமா நடக்கிறவங்களுக்காண்டி சொல்றேன், ஒரு நற்போதனைக்காண்டி சொல்றேன், எல்லாம் அல்லா சொல்றோம். பைலம் தஜிது ஃபீஹா அஹதன், அங்க எந்த வேலைகளும் இப்படி எல்லாம் சொல்லி தரப்படும். பைலம் தஜிது ஃபீஹா அஹதன், அந்த வீட்டுல நீங்க யாரையும் பார்க்கலன்னு வச்சுக்கோ, யாரையும் பார்க்கலன்னு வச்சுக்கோ, பலா தடுப்புடுவா, உள்ள போயிடாதப்பா, அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு வை, சலாமே சொல்லல, நீ யாரும் பதிலே வரலை, உள்ள போலாமா, போயிடாதப்பா. தத்தா யூத நடக்கும் அனுமதி வந்தானா உள்ள போகணும், இல்லைன்னா போயிடக்கூடாது, சரியா. கீழே நடக்கும் புரிஞ்சியும் பரிஞ்சியும், வீட்டுக்காரரே உன்ன எங்க போயிட்டு வாங்க, இப்ப வேணாம், இது இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை, இல்ல எனக்கு இப்போ ஆள் இல்லை, போங்கன்னு சொல்றாரு, இல்ல வேற ஏதாவது போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி உங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப நின்றுட்டு அங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காது. இல்ல இது தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியும். சில பேர் அந்த இது புரியாம நடந்துக்குவாங்க. ஏதோ ஒரு அவசரத்துல என்ன செய்யும் போவோம், அந்த நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. அவசரமா போறது விளங்குது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு விளங்குது. பாத்ரூம் போற நேரம் முடிச்சுட்டுவான் சில பேர், பெரிய அதாபா இருக்கும். அப்ப அது வாயிலிருந்து சிலருக்கு சொல்ல முடியும், சிலருக்கு சொல்ல முடியாது இல்லையா. ஒரே ஒரு கொஸ்டின் அன்னைக்கு ஒருத்தன் பிடிச்சிட்டு அவசரமா போய்கிட்டு இருக்கான். நானும் இடையில யாரும் வந்துடக்கூடாதுன்னு போறேன். ஒரு கொஸ்டினுக்கும் வேலை இல்லை, இங்க ஆன்சருக்கு தான் வேலை, நான் ஆன்சர் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கீழே புரிஞ்சியும் பரிஞ்சியும் போங்கன்னு சொல்லிட்டா போயிடணுமா, அதான் சொல்லித்தா. உங்க அசுக்காலக்கும் அதுதான் உங்களுக்கு பரிசுத்தம், நல்லது. பொதுவாக விமானத்தை அனுப்புறோம்னு அறி, நீ என்னன்னா செய்தியில அல்லாஹ் தெரியும், சரியா. மூமினான ஆம்பளைகிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான், மூமினான ஆம்பளைகிட்ட சொல்லுங்க, அவங்க பார்வையெல்லாம் கொஞ்சம் தாழ்த்திக்கிற சொல்லுங்க, அவங்க மர்மஸ்தானத்தை பாதுகாக்க சொல்லுங்க. பார்வையை தாழ்த்திட்டாலே அது பாதுகாக்கப்படும், பார்வையை தாழ்த்திட்டாலே அது பாதுகாக்கப்படும். கண்ணை வளார விட்டாலும் விவகாரம் வந்துடும், பார்வையை தாழ்த்திக்கிட்டாலே பாதுகாப்பு வந்துடும். அதனால பார்வையை தாழ்த்திக்க சொல்லுங்க. தாவிக்கு அசுக்காரம் அவங்களுக்கு பரிசுத்தம். இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னவுன், என்னவா செய்யறாரோ அவனுக்கு தெரியும். குல்லில் மோமினாத்தி, மோமினான பொம்பளைகிட்ட சொல்லுங்க. மோமினான ஆண்கிட்ட இவ்வளவு பிடிச்சிட்டான், அடுத்து மோமினான பொம்பளைகிட்ட சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவான், குல்லில் மோமினாத்தி, மோமினான பொம்பளைகிட்ட சொல்லுங்க. எதுவுள்ள தொழுகையில இப்படி நாம பொருள் சொல்ல ஆரம்பிச்சு எல்லாம் ரசனையா கேட்டுட்டு இருப்போம் இல்லையா. விளக்காத்துனால நம்ம எந்த உதவும் கேட்டுட்டு இருக்கோம். இது தனியா உட்காந்து படிக்க. நீங்க படிச்சுட்டீங்கன்னா ஒரு தடவை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா, இப்ப அதிர்த்த திரும்ப இன்னொரு நாளைக்கு ஏதோ சமயத்துல அதை ஓதும்போது புல்லில் மோமினோட உங்களுக்கு வழங்கும். மோமினான ஆம்புலன்ட் சொல்லணும்னு சொல்றான். எப்போது நபுசாரியும் பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்றான். எப்போதும் குருஜகம் கர்மஸ்தானத்தை பாதுகாக்க சொல்றான். அதாதிக்க அசுத்தாகவும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றான். விளங்கிடும். குல்லில் மோமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, அந்த பொம்பளையில அந்த பார்வையெல்லாம் கீழே தாழ்த்திக்க சொல்லுங்க. வயஹஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவங்க மர்மஸ்தானத்தெல்லாம் பாதுகாக்க சொல்லிக்கிறதோ, சரியா. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, எது வெளிப்பட வேண்டுமோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வெளிகாட்ட வேணாம்னு சொல்லுங்க. பொம்பளையில அங்க அவயங்களை வெளிகாட்ட வேணாம்னு சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுவான், இல்லாரி குரு வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன வலா யضربن بخمرهن على جيوبهن, கொஞ்சம் முக்காடு போட்டுக்க சொல்லுங்க. அவளை அல்ல பெண்களுக்கான ஒரு சட்டங்களை தெளிவா சொல்றான். ஆம்பளையும் பொம்பளையும் என்ன, நாங்க ரெண்டு பேரும் சமந்தானு சொல்ல முடியாது.
அவங்களுக்கு தனி பாதுகாப்புங்கிறதுனால அல்லாஹ் கொஞ்சம் கூடுதலா சொல்றான். ஆம்பளை இருக்க 2 விஷயம் தான் சொல்றான். பார்வையை தாண்டி சொல்லுங்க, மறுபடியும் தாண்டி பாதுகாப்பு சொல்லுங்க, நல்லதுன்னு. பொம்பளையில சொல்லும் போது அவங்க இதெல்லாம் கொஞ்சம் வெளிக்காட்ட வேணாம், மேல கொஞ்சம் முக்காடு போட்டுக்கிறட்டும், சரியா? ஒரு எதிரிமலை ஒலா யுகுதி இந்த சீனத்தை கொண்ட அவங்க அந்த அலங்காரத்தை அவங்க வெளியே காட்ட வேணாம். யாருக்கிட்ட எல்லாம் காட்ட வேணாம் தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இது யாரை ஊழத்தின் அவாபாயின் அவாபாயி ஊழத்தின் அவபனாயின் அவபனாயி ஊழத்தின் அவ்வானியின் அவபனி அவ்வானியின் அவபனி அகவாதியின் அவசாயின் அவமா மலக தைமான் அவிதாபியின் வழித ஒரு விதால் அவித்ததில் வகைகள் அவராது நிசா ஒலா எதிரி அறிவியல் சரியாக ஒத்துக்கூடலாம் வரிசையா கொண்டு வராங்களாம். என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது அல்லாஹ் சொல்றாங்க. வெளியே காட்ட வேணாம். யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய கணவர்களுக்கு காட்டுகிறோம். அவங்களுக்கு ஒரு அளவு இருக்கு, அவங்க பார்க்கறது. அப்ப கணவர்கள், தந்தைமார்கள், தன்னுடைய பிள்ளைகள், கணவரினுடைய புதல்வர்கள், வேற கணவன் அவருக்கு பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம முன்னாக்க முகத்தை காட்டலாம், பிரச்சனை இல்லை. அவங்க அது ஏன்னா அவங்க திருமணம் செய்யறதுக்கு ஹராம். இதெல்லாம் விவகாரம் வராதுங்கிறதுனால நல்ல வரைக்கும் இருக்கணும். எதுக்கு அவங்ககிட்ட நீங்க பேசலாம், பண்ணலாம், நீங்க முன்னாடி நிக்கலாம் சொல்லலாம். எதுன்னா என்ன மேட்டர் விவகாரம் பெருசா போய் நிற்குமோ அது இங்க நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறதுனால. மத்தவன்னா அப்படி இல்லை, வேற எங்கேயாவது கொண்டு போயிடும், சிந்தனை வேற எங்கேயாவது போயிடும், தவறான ஒரு நடத்தைகள் துவங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அப்படி வர வாய்ப்பே இல்லை. கணவருக்கு அனுமதிக்கப்பட்டது. பிள்ளை மகன்கிட்ட ஒரு தாய் அப்படி நடந்து கொள்ள போறது இல்லையே. அப்ப அந்த இதனால தகப்பன்மார்கிட்ட தன் தந்தை இருக்கிறாங்க, தந்தை தந்தைக்கும் மகளுக்குமான தொடர்பாடுகள் எப்படி ஒரு தவறான இதுக்கு நோக்கி போகுமா? போகாது. அதனால அப்படிங்கிறதுனால அதே மாதிரி தன்னுடைய சகோதரர்கள், கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரர்களின் புதல்வர்கள், சகோதரருடைய மகள் இவருக்கு அந்த மகன் புதல்வர்கள், அதே மாதிரி சகோதரிகளுடைய புதல்வர்கள், அதாவது அதே மாதிரி அவங்க பெண்கள் தங்கள் வழக்கான சொந்தமாய் கொண்டு வந்த ஆரம்பத்தில் அந்த அடிமைகள் இருந்தது. அப்படி இந்த மாதிரி ஆட்களோட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த அலங்காரங்களை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளலாமே தவிர மற்ற யாருக்கிட்டையும் அலங்காரத்தெல்லாம் காட்டிடாதீங்க, சரியான்னு நல்லா சொல்றோம். இப்ப நம்ம பொம்பளை பிள்ளைகிட்ட நாம செய்தியை நாம பேசுறதுன்னு யோசிப்போம், தகப்பனா எப்படி செய்தியை சொல்றதுன்னு யோசிப்போம். நீங்க சூரத்து நூரை எடுத்து கொண்டு வந்து வச்சு இந்த செய்திகள் எல்லாம் முன்னக்க வச்சு இறைமறை குர்ஆன் சொல்லுகிற செய்திகளாக வாசித்தால் நம்ம பொம்பளை பிள்ளைகள் முன்னாடி உட்கார்ந்து ஒரு தகப்பனே இதை வாசிக்கலாம், ஒரு தாயே இதை வாசிக்கலாம், ஒரு சகோதரனே இதை வாசிக்கலாம், யாரு வேண்டாலும் வாசிக்கலாம். ஏன் அவ்வளவு நாகரிகமாக அல்லாஹ் இந்த வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கு. நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள். இதை நீங்க படிச்சீங்கன்னா சூரத்து நூர் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் படிக்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. அந்த பிள்ளைகளை வாசிக்க சொல்லி நீங்க கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது நிறைய செய்திகள் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வரான். சூரத்து நூரை பத்தியே நாம 100 நாளும் பேசலாம், அப்படி இருக்கும். அவ்வளவு செய்திகள் உள்ள இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கைகளை பரிசுத்தமாக்கி தருவானாக, நமது இல்லத்தை ஒழுக்கம் சூழ்ந்த இல்லங்களாக்கி தருவானாக, நமது பிள்ளைகள் சந்ததிகளை அல்லாஹ் பரிசுத்தமானவர்களாக அமைத்தருள்வானாக, நமது வாழ்வுகள் என்றென்றும் தூய்மையோடு இளங்கி இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நல்லோர்களோடே நமது வாழ்வுகள் பயணிக்க அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்பிஹி வரிضா நஃப்ஸிஹி وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه